ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆல்ரெடி தெரியும். நம்ம இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் இதை நெகட்டிவில் யூஸ் பண்ணும்பொழுது நாட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணுவோம். கட்டளை வாக்கியத்தில் யூஸ் பண்ணும்பொழுது இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ப்ளஸ் கொஸ்டினில் கேட்கும்பொழுது யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நார்மலான ஸ்டேட்மெண்ட்டு கூட மெயின் வெர்பு கூட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். ஐ ரிமெம்பர் யூ. எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. ஐ ரிமெம்பர் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. இதை வந்து ஒரு ஃபேக்டாக நம்ம சொல்கிறோம், எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. சில நேரங்களில் ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி சொல்லுவாங்க. ஐ டூ ரிமெம்பர் யூ. ஐ ரிமெம்பர் யூன்னு சொன்னாலே மீனிங் வருது. ஆனால் ஒரு சிலர் ஐ டூ ரிமெம்பர் யூ, ஐ டூ ரிமெம்பர் யூ அப்படின்னு அந்த டூ அப்படிங்கிற வார்த்தையை இதற்கூட சேர்த்து சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. டூவாக இருந்தாலும் சரி, டிட்டாக இருந்தாலும் சரி, இதற்கடுத்து போடக்கூடிய இந்த வார்த்தை V1 தான் வரணும். அது கேள்வி வாக்கியமாக இருந்தாலும் சரி, சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாக்கியம் இருந்தாலும் சரி, டூவாக இருக்கட்டும், டஸ்ஸாக இருக்கட்டும், டிட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி ஃபார் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட். சரிங்களா? அப்படி வரும்பொழுது இதற்கடுத்து நீங்கள் போடக்கூடிய அந்த மெயின் வெர்பை V1 தான் போடணும். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர். மீனிங்க்கு வரேன். இப்போ சில நேரங்களில் நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குடா. நல்லா கவனிக்கணும். தமிழ் எழுதுகிறேன். எனக்கு ஒன்று இல்லை ஞாபகம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இன்னும் கரெக்டாக எழுத போனால் நீ போட்டுக்கலாம். ஞாபகம் இருக்குது. ஓகே, நினைவில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும், என் டோனை கவனிக்கணும். சரிங்களா? சென்டென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டோன் மாறும். எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குடா, எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். எனக்கு உன்னை ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எமோஷனோட ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறேன். எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது இப்படின்னு சொல்கிறதுக்கும், எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, இந்த ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த எமோஷன் எதை சொல்லுதுன்னா, எனக்கு உண்மையாலுமே உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குடா, டே நான் உண்மையாலுமே உனக்கு கூப்பிட்டேன், உண்மையாலுமே உனக்கு கூப்பிட்டேன், நான் உனக்கு கூப்பிட்டேன். இந்த மாதிரி டோன்லாம் வருது. புரியுதுங்களா? இந்த டோன்லாம் நீ கவனிச்சுக்கணும்லாம். உனக்கு நான் உண்மையாலுமே கூப்பிட்டேன், நான் உன்னை கூப்பிட்டேன், நான் உன்னை கூப்பிட்டேன், நான் உன்னை கூப்பிட்டேன், நான் உன்னை கூப்பிட்டேன். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? எல்லாம் ஒரே வார்த்தை தான், ஆனால் அழுத்தம் மாறுகிறது. அந்த அழுத்தத்தை சொல்வதற்கு தான் இந்த வார்த்தையில் ஆட் பண்ணுறோம், வேறு எதுக்கும் கிடையாது. புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் பல நாட்கள் கழித்து எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உங்களை ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க இப்படின்னு சொன்னோன்னா அந்த எமோஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். அந்த இடங்களில் எஸ் ஐ ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லாமல் எஸ் ஐ டூ ரிமெம்பர் யூ. புரியுதுங்களா? எஸ் ஐ டூ ரிமெம்பர் யூ. ஒரு சிலர் எஸ் ஐ டூன்னு மட்டும் நிறுத்திக்குவாங்க. நம்ம சிம்பிளாக பிளெயினாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஐ டூ ரிமெம்பர் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எதற்கு அதை சொல்லுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த டூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வந்து சொல்லும் பொழுது இந்த மீனிங் தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். எப்போவுமே இந்த இரண்டு வார்த்தைகளை ரியலி இல்லாட்டி இன்டீட். இன்டீட்னா சத்தியமாடா, அட சத்தியமா, உண்மையாலுமே சொல்கிற சாமி சத்தியமா அப்படின்னு சொல்கிறோம், அதான் இன்டீடு. ஓகே, ஒரு சில இடங்களில் மெய்யாகவே அப்படின்னு வரும் தூய தமிழில். மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வரும். மெய்யாகவே, உண்மையாகவே, சத்தியமா, இதெல்லாமே இன்டீட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இல்லாட்டி ரியலி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். இந்த வார்த்தையை சொல்லாமல், எப்படி ரியலி இன்டீட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் அதனுடைய அழுத்தத்தை சென்டென்ஸ்குள்ளே கொடுக்கறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ டிட் கால் யூ,
ஐ டிட் கால் யூ. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உனக்கு கூப்பிட்டேன்டா, நான் உனக்கு கூப்பிட்டேன். பெண்களாக இருந்தால், நான் உனக்கு கூப்பிட்டேன்டி, நீ தான் எடுக்கல, நான் உனக்கு கூப்பிட்டேன்டி, ஐ டிட் கால் யூ. புரியுதுங்களா நண்பர்களே? ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே நான் உனக்கு நேற்று கூப்பிட்டேன், நீ ஃபோனை எடுக்கலை அப்படின்னு பேச வேண்டிய இடத்துல, நான் உனக்கு நேற்று கூப்பிட்டேன், நீ ஃபோனை எடுக்கலை இப்படின்னு பேசக்கூடாது. நம்ம எல்லா இடத்துலையும் இந்த டோன்லேயே பேசிகிட்டு இருக்க மாட்டோம். எப்பெல்லாம் அந்த அழுத்தம் தேவைப்படுதோ, எப்பெல்லாம் நீங்கள் உண்மையாலுமே அந்த வேலையை செஞ்சேன்னு சொல்கிறீங்களோ, அந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சென்ஸு இருக்காது, லாஜிக்காகவும் இருக்காது, மீனிங் போய் சேராது. புரியுதுங்களா? எப்பெல்லாம் அந்த ஃபீலிங்கை நம்ம கொடுக்குறோமோ, உண்மையாலுமே நான் அதை பண்ணேன்டா அப்படின்னு சொல்கிறீங்களோ, அப்போ மட்டும் இப்படி பிரித்து சொல்லி பழகுங்க. ஓகே, இதைத்தான் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்போக்கனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சில ஸ்டோரியிலலாம் இது இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். பார்க்கும்போது இது எந்தெந்த வார்த்தைகள் கூட சேர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. நாம் ப்ரெசென்ட்டில் ஒரு வேலையை உண்மையாலுவே சத்தியமா அப்படின்னு ஒரு அழுத்தத்தோட அந்த உண்மையாகவே சத்தியமாகவே அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்காமல் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறேன் எப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறேங்க, என்னால் உங்கள் பிரச்சனை புரிஞ்சுக்க முடியுது இப்படின்னு ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், இந்த வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம். இன்றைக்கி படித்த அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நான் உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறேன். இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யோர் ப்ராப்ளம். பல பிரச்சனைகளாக இருந்தால் ப்ராப்ளம்ஸ். ஓகே, நான் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே கொஞ்சம் அழுத்தமாக. உங்கள் பிரச்சனை புரிஞ்சுக்கிறேங்க, சத்தியமாகவே உண்மையாலுமே நான் உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறேன் இப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்டென்ஸை சொல்கிறோம். ஆனால் இது ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுனால இதற்கு ஏற்றார் போல் எப்படி இது ப்ரெசென்ட் V1ல் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் யார் சப்ஜெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன வார்த்தை ஆட் பண்ணுவோம், ஹீ ஷீ இட்டுக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம், அது நமக்கு தெரியும். ஐவி யூதேக்கு இவங்களாம் ப்ரனவுன்ஸ். ஐவி யூதேக்கு டூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதை இங்கே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ். எனக்கு உங்களோட பிரச்சனைகள் புரியுது, நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ். அவளுக்கு சத்தியமாக உன்னை பிடிக்குண்டா, புரியுதுங்களா? அவளுக்கு உன்னை பிடிக்குண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவளுக்கு உன்னை பிடிக்குண்டா ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஷீக்கு ப்ரெசென்ட்டில் என்ன வார்த்தை போடணும், டூவா டஸ்ஸா சொல்லுங்கள், டூவா டஸ்ஸா. வெரி குட். குட் நாட்டுன்னு சொல்கிறீங்க பாதி பேர். சம்மந்தமெல்லாம் போயிடும், மாடல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதோட மீனிங் வேறு. சரி பாருங்க, ஷீ டஸ். ஓகே, பிடிக்கும் லைக், அவ்வளோதான். ஷீ டஸ் லைக் யூ. அவளுக்கு இந்த துணி பிடிக்கும்டா, ஷீ டஸ் லைக் திஸ் ட்ரெஸ். அவளுக்கு இந்த காலேஜ் பிடிக்கும், ஷீ டஸ் லைக் திஸ் காலேஜ். அவளுக்கு இந்த பைக் பிடிக்கும், இந்த ஸ்கூட்டி பிடிக்கும், ஷீ டஸ் லைக் திஸ் ஸ்கூட்டி. உன்னோட ஃபேமிலியை அவங்களுக்கு பிடிக்கும், தே டூ லைக் யுவர் ஃபேமிலி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சொல்லி பழகுங்க. ஓகே, இதுக்கு நெகட்டிவ் கிடையாது. நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்டில், என்ன தெரியுமா, எல்லாம் கரெக்டு, இதை நெகட்டிவில் எப்படி நாங்கள் அழுத்தத்தோடு சொல்கிறது அப்படின்னு. நெகட்டிவ் ஃபார்ம் இதுக்கு இல்லை. அதனால் எப்படி தெரியுமா சொல்லிக்கணும், அவளுக்கு உன்னை பிடிக்காதுரா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷீ எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவோம். ஏன்னா ஷீ டசன்ட் அப்படி சொன்னோம்னா அது ரெகுலராகவே இருக்கிற வார்த்தை, எப்பயுமே நடக்கிறது. சரி, அப்படியே நீங்கள் சொல்கிறதுனாலும் ஷீ டசன்ட் சொல்லிட்டு இந்த நாட்டை மட்டும் அழுத்துங்க. ஷீ டசன்ட் லைக் யூ. ஷீ டசன்ட் அந்த இன்ட்டு நாட் வருது பாருங்க. ஷீ டஸ் நாட் லைக் யூ. அந்த நாட்டை மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஷீ டஸ் நாட் லைக் யூ. புரியுதுங்களா? அவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பிடிக்காதுடா, தே டோன்ட்டுனே வருது. தே டு நாட் லைக் யுவர் ஃபேமிலி. புரியுதுங்களா? அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகே, நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவில் போகும்பொழுது டேவிட் சார் வந்து என்ன சொன்னார்னா, மெயின் வெர்பு கூட ஒரு எக்ஸ்ட்ரா டூ சேர்த்து சொன்னார்.
ஷீ டசன்ட் லைக் ஹிம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னொரு டஸ்ஸை சேர்த்துக்குவோம். ஷீ டசன்ட் லைக் ஹிம்னு ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுங்க, சாக்ரட்டிஸுக்கு பிளாட்டோக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா கிராமரை போய் உள்ளுக்குள்ளே பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாக்ரட்டிஸ் பிளாட்டோக்கு இங்கிலீஷ் தெரியாது, சரிங்களா? சரி, கவனிங்க நண்பர்களே. ஷீ டஸ் லைக் யூ அப்படிங்கிறதுல டஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் அழுத்தமாக இங்கே சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஷீ டஸ் லைக் யூ, அவளுக்கு ஒன்று பிடிக்கும்டா. ஓகே, அவங்க கடினமாக உழைக்கிறாங்க. எப்படி? அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, அவங்க உண்மையாலுமே கடினமாக உழைக்கிறாங்க, உண்மையாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பாருங்கள், தே உடனே டூ, தே டூ ஒர்க் ஹார்ட், அவ்வளோதான். ஓகே, ஒர்க் அப்படிங்கிறது தே ஒர்க் ஹார்ட், அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, தே டூ ஒர்க் ஹார்ட், தே டூ ஒர்க் ஹார்ட். மாணவங்க டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாலுமே டீச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாலுமே மாணவங்க டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த அழுத்தத்தை சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எழுத போகிறோம். The students do respect. ஓகே, அவங்களோட ஆசிரியர்கள் எப்படின்னா their teachers. The students do respect their teachers. The students do respect their teachers. புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாலுமே சத்தியமாக அவங்களோட டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. The students do respect their teachers. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இல்லை அங்கே ஒரு எம்ஃபசிசன், அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ இதோட பாஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாஸ்டில் இருக்குங்க நண்பர்களே. பாஸ்டில் இருந்தாலும் சரி, ப்ரெசென்ட் இருந்தாலும் சரி, நாம் கடைபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு ரூல் தான். யூஸ் பண்ணக்கூடிய மெயின் வெர்பு V1 தான் இருக்கணும். அது பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் வார்த்தையை மட்டும், அந்த ஆக்சிலரி வார்த்தையை மட்டும் மாற்றினா போதும், வேறு எதையும் மாற்ற வேண்டாம். சரி பாருங்கள், அனிதா உனக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணா, முயன்றால், முயற்சி செய்தால். அனிதா உனக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணா. அனிதா உண்மையாலுமே உனக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணாடா. அனிதா உண்மையாலுமே உனக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணா. நான் வந்து ஜென்னாக இருக்கிறதுனால, ஒரு மேனாக இருக்கிறதுனால டா என் ஆப்போசிட்டில் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசுகிறேன்னா டா அப்படி தானே பேசுவேன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவீங்க, வாடி பொடி தான் பேசுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்படி திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். அனிதா உண்மையாலுமே உனக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணா, அந்த ஃபீல் வருது பாருங்கள். ஓகே, அனிதா உனக்கு உதவி செய்ய முயன்றால், அதை மட்டும் நம்ம சொல்லலாம். பாருங்கள், அனிதா tried to help you. அனிதா tried to help you. இதை வந்து சிம்பிளாக சொல்லியாச்சு. அனிதா உனக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணா. அனிதா உண்மையாலுமே, அனிதா உனக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணா, எப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது இந்த ட்ரைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. ட்ரை, இங்கிருந்த பாஸ்ட்டு டூவை மாற்றி விட்டுரும், அவ்வளோதான். டிட். அனிதா டிட் ட்ரை டு ஹெல்ப் யூ. அனிதா டிட் ட்ரை டு ஹெல்ப் யூ. இந்த டிட்னு சொல்லும்போது ஒரு அழுத்தம் வருது. அனிதா டிட் ட்ரை டு ஹெல்ப் யூ, அனிதா ரியலி ட்ரை டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே அர்த்தம் தான் இது கொடுக்குது. அனிதா டிட் ட்ரை டு ஹெல்ப் யூ. சொல்லி சொல்லி பழகுங்க, நிறைய டைம் சொல்லி பழகுங்க. ஓகே, ரவி உண்மைத்தான் சொன்னான். ரவி உண்மையத்தான்டா சொன்னான். ரவி உண்மையை சொன்னா. ரவி உண்மையைத்தான் சொன்னான். ரவி உண்மையைத்தான் சொன்னான். சொல்லுங்க, ரவி டிட். வெரி குட், அவ்வளோதான். பாஸ்ட்னா டக்குன்னு டிட்டை போட்டு விட்டுருங்க. அது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். இதற்கு அப்படியே போயிடலாம். பாருங்கள், ரவி டிட் சொன்னான். அப்போது டெல் அப்படிங்கிற V1 ஃபார்மேட்டை போட்டுக்கலாம். ரவி டிட் டெல் த ட்ரூத். ரவி டோல்ட் த ட்ரூத். ரவி உண்மையை சொன்னான். ரவி டிட் டெல் த ட்ரூத். ரவி டிட் டெல் த ட்ரூத். ரவி உண்மையை தான் சொன்னான். ஐயோ, ரவி உண்மையை தான் சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அழுத்தம். ஓகே, ரவி டிட் டெல்
உனக்கு உண்மை தான் சொன்னான், அவங்ககிட்ட உண்மை தான் சொன்னான் அப்படின்னா ரவி டிட் டெல் யூ த ட்ரூத். ரவி டிட் டெல் யூ த ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நான் நேற்று அர்ஜுனை பார்த்தேன். நான் நேற்று அர்ஜுனை பார்த்தேன். நான் நேற்று அர்ஜுனை பார்த்தேன். நான் நேற்று அர்ஜுனை பார்த்தேன். சிம்பிள். ஐ டிட் சி அர்ஜுன். எப்போ? நேற்று. அப்போ எஸ்டர்டே. சிம்பிள் நண்பர்களே. ஐ சா அர்ஜுன் எஸ்டர்டே. ஐ டிட் சி அர்ஜுன் எஸ்டர்டே. முடிஞ்சு போச்சு. ஐ சா அர்ஜுன் எஸ்டர்டே. ஐ மெட் அர்ஜுன் எஸ்டர்டே. நான் நேற்று அர்ஜுனை சந்தித்தேன். நான் நேற்று அர்ஜுனை சந்தித்தேன். ஐயோ சத்தியமாக சந்தித்தேன். இப்போல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சத்தியம் போட்டு பேசுவாங்க அடிக்கடி. அவங்களுக்குலாம் இந்த சென்டென்ஸ் உண்மையாலுமே பொருந்தும் நல்லா. ஐ டிட் மீட் அர்ஜுன் எஸ்டர்டே. ஐ டிட் மீட் அர்ஜுன் எஸ்டர்டே. ஐ ஸ்வேர் இந்த இங்கே வைப்பாங்க அப்படின்னு உண்மை சொல்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஐ டிட் சி அர்ஜுன் எஸ்டர்டே. நேற்று நான் அர்ஜுனை பார்த்தேன். ஐயோ இராணுவ வீரங்க உண்மையாலுமே அந்த காலமாக இருக்கட்டும் இந்த காலமாக இருக்கட்டும் போன மாதம் இல்லை கார்கில் போராக இருக்கட்டும் இராணுவ வீரர்கள் உண்மையாலுமே சண்டை போட்டாங்க. உண்மையாலுமே உசுரை கொடுத்து போகிறான்னாங்க. அது நம்ம ஊர் இராணுவமாக இருக்கட்டும் மற்ற ஊர் இராணுவமாக இருக்கட்டும் எல்லா இராணுவ வீரர்களும் எப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்க குடும்பத் தலைவர்கள் அவங்களோட குடும்பத்துக்காக உசுர் கொடுத்து உழைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருக்க இராணுவ வீரர்களும் அவங்களோட நாட்டுக்காக உண்மையாலுமே உசுர் கொடுத்து போராடினாங்க. புரியுதுங்களா? அப்போ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக நாம் சொல்லக்கூடிய இராணுவ வீரர்கள் நாட்டிற்காக போராடினாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு முன்னாடி போராடினாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மட்டும் பாஸ்ட் இருக்கிற வார்த்தை போட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போவும் போராடுறாங்க, எப்பவும் போராடுவாங்க. அதை ஒரு நீங்கள் பிளெயின் ஃபேக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா டூ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகே, சரி பாருங்கள். இராணுவ வீரர்கள் தி ஆர்மி சோல்ஜர்ஸ். ஓகே, தி ஆர்மி சோல்ஜர்ஸ் டிட் போராடுனாங்கன்னா ஃபைட் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஓகே, டிட் ஃபைட் ஃபார் த நேஷன், கண்ட்ரி, என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஓகே பாருங்க. The army soldiers did fight for the nation. The army soldiers did fight for the nation. Army soldiers நாட்டுக்காக போராடினாங்க. Army soldiers fought for the nation. அவ்வளோதான் பாஸ்டில் சொல்கிறீங்க அப்படின்னா. ஆர்மி சோல்ஜர்ஸு நாட்டுக்காக போராடுறாங்க. ஆர்மி சோல்ஜர்ஸ் ஃபைட் ஃபார் த நேஷன். ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வருது. ஆர்மி சோல்ஜர்ஸ் உண்மையாலுமே நாட்டுக்காக போராடுறாங்க. Army soldiers, the army soldiers do fight for the nation. The army soldiers did fight for the nation. மாற்றிக்கணும் அப்படியே. புரியுதுங்களா? அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. உண்மையாலுமே அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. உதவி செஞ்சுருக்கலாம் இல்லை? உண்மையாலுமே அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. தே நீடட் ஹெல்ப்பு. எப்படி? தே நீடட் யுவர் ஹெல்ப்னு சொல்லலாம். உன்னோட உதவி தேவைப்பட்டது. தே நீடட் யுவர் ஹெல்ப். தே டிட் நீட் யுவர் ஹெல்ப். முக்கியமான சென்டென்ஸ். தே டிட் நீட் யுவர் ஹெல்ப். தே டிட் நீட் யுவர் ஹெல்ப். தே நீடட் யுவர் ஹெல்ப். தே டிட் நீட் யுவர் ஹெல்ப். யூ குட் ஹவ் ஹெல்ப் தெம். நீ அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். குட் ஹவ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, தே டிட் நீட் யுவர் ஹெல்ப். தே நீடட் யுவர் ஹெல்ப். அவங்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்பட்டது. அவங்களுக்கு உண்மையாலுமே உதவி தேவைப்பட்டுச்சு. தே டிட் நீட் யுவர் ஹெல்ப். தே டிட் நீட் யுவர் ஹெல்ப். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி. அப்போது இதனுடைய யூசேஜ் எங்கே, எதற்காக யூஸ் பண்ணுறோம், இப்படி யூஸ் பண்ண என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சு எல்லா இடத்துலையும் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தேவைப்பட்ட இடத்துல எந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஃபீலிங் அப்படியே கலந்து ஒன்றுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நான் வீடியோக்கு இப்போவே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா நண்பர்களே? அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். நீங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோஸ் சரியாக 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமே உங்கள் மொபைலுக்குள்ளே வந்துடும். நீங்கள் 7 மணிக்கு என்ன பண்ணலாம், நம்மளோட வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, ரைட். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.